டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக வாகா எல்லை மூடப்படுவதாகவும் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டம் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற உள்ளது. மேலும் தாக்குதல் எதிரொலியாக லடாக்கிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தெரிவித்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் தகவல் கொடுப்பவர்கள் பற்றிய விவரங்கள் ரகசியமாக காக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாங்மார்க் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்ததாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததால் அங்கு ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு ஆபரேஷன் குழு என அழைக்கப்படும் பிரத்யேக பயிற்சி பெற்ற வீரர்களும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். லசானா என்ற இடத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துள்ள முடிவுகளுடன் கூடிய சம்மனை அந்நாட்டு தூதரக அதிகாரியிடம் மத்திய அரசு வழங்கியது. டெல்லியில் உள்ள தூதரகத்தில் இருந்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை ஆலோசகர்களை வெளியேற்றுவது தொடர்பான முடிவுகளுடன் அந்நாட்டு தூதரக உயர் அதிகாரி சாத் அகமது வராய்ச்சியிடம் சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே அளிக்கப்பட்டு வரும் பாதுகாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள் மற்றும் குறைந்த அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடங்கள் என பிரித்து பாதுகாப்பு திட்டங்களை மாற்றி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது தீவிரவாதியை எதிர்த்து நின்று போராடி உயிர் தியாகம் செய்த சையது அடில் ஹுசைன் என்ற குதிரை ஓட்டியின் துணிகர செயல் அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது. துப்பாக்கி சூட்டின் போது பயங்கரவாதி ஒருவனின் துப்பாக்கியை பறித்து தாக்குதலை முறியடிக்க முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல முன்பதிவு செய்திருந்தவர்களில் 90% பயணத்தை ரத்து செய்துள்ளனர். பாதுகாப்பு மற்றும் அச்சம் காரணமாக தங்கள் பயண திட்டத்தை அவர்கள் ரத்து செய்திருப்பதாக சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக ராமநாதபுரத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் கோவில்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்ததுடன் திருச்சியிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மற்றும் மதுரைக்கு சென்ற நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில்களில் ஏறி ஆய்வு செய்தனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேச ஒற்றுமைக்கு குரல் கொடுக்காமல் அரசியல் செய்வதா என விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக சொல்வதா என கண்டனம் தெரிவித்துள்ள அவர் எல்லாவற்றிலும் அரசியல் செய்யும் போக்கினை எதிர்க்கட்சிகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசு விரைவில் பதிலடி கொடுக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தீவிரவாதம் முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும் எனவும் அது நிச்சயம் நடக்கும் எனவும் தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மூர்த்தி பெருமையுடன் தெரிவித்தார். வணிக வரித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர்
10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஈட்டப்பட்ட மொத்த வரி வருவாயில் 74% வருவாயை கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது என்றார். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இபிஎஸ் அளித்த விருந்தை செங்கோட்டையன் புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தலை மனதில் கொண்டு அதிமுக எம்எல்ஏக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்தில் பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரியும் பங்கேற்கவில்லை. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. மாநில பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வரும் அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி முதல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீன் நிபந்தனை எதையும் மீறவில்லை என செந்தில் பாலாஜி தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பெண்களை இழிவாக பேசியதாக கூறி கிருஷ்ணகிரியில் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை காலணியால் அடித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட பாஜகவினர் பொன்முடியின் உருவப்படத்தை காலணியால் அடித்து அவரை கைது செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தை இஸ்லாமியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பேரணியாக சென்ற இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பகலில் கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல தேங்கியது. தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டுக்கு மயனஸுக்கு தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. முட்டையின் மஞ்சள் கருவில் இருந்து மயனஸ் தயாரிக்கப்படுகிறது. முறையற்ற தயாரிப்பு மற்றும் பதப்படுத்தும் நடைமுறையில் உள்ள சிக்கல் காரணமாக உணவு விஷமாக மாற வாய்ப்பு இருப்பதாக கூறி தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ராஜ்யசபா சீட் வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. வைகோவின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் முடிய உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி கணக்கு, பாவ கணக்கு, பழி கணக்கு என அமைச்சர் சிவசங்கர் சட்டப்பேரவையில் விமர்சித்து பேசினார். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் அதிமுகவிற்கு மக்கள் போடுவது கழித்தல் கணக்கு என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மக்கள் போடுவது எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி கணக்கு என்றார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக பாஜக சார்பில் சென்னை கமலாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், VP துரைசாமி, கரு நாகராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசில் ஊழல் செய்யும் மற்றும் தவறாக பேசும் அமைச்சர்கள் தான் உள்ளதாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்தார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவிலேயே சிறந்த மாநில அரசாக தமிழகம் செயல்படுவதாக முதலமைச்சர் தப்பட்டம் அடிப்பதாக விமர்சித்தார். மறைந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் நாசரும் MLA இனிகோ இருதயராஜும் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்றனர். சென்னையில் இருந்து நேராக துபாய்க்கு செல்லும் இருவரும் அங்கிருந்து ரோம் நகருக்கு செல்கின்றனர். புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ஆய்வு செய்த திருச்சி தொகுதி MP துரை வைகோ தமிழும் ஆங்கிலமும் தெரியாத ரயில்வே அதிகாரிகளை பார்த்து நொந்து கொண்டார். மேலும் பயணிகள் ஓய்வறை மற்றும் கழிவறைகளை ஆய்வு செய்தவர் சுகாதாரமின்றி இருப்பதைக் கண்டு வேதனையடைந்தார். தொடர்ந்து சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் ரயில் நிலையத்தில் இரவு நேரத்திலும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடும்படி அறிவுறுத்தினர்.
சென்னை எழிலகத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட கால ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான வழக்கில் 12 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த நிறுவனம் லண்டனில் இருந்து 39 டன் வெள்ளிக்கட்டிகளை இறக்குமதி செய்து 2 கண்டெய்னர்கள் மூலம் கிடங்கிற்கு எடுத்து சென்றது. அங்கு ஆய்வு செய்த போது 922 கிலோ எடையிலான 30 வெள்ளிக்கட்டிகள் காணாமல் போனது தெரியவந்தது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நெல்மூட்டை ஏற்றிச் சென்ற லாரி மோதியதில் முன்னால் சென்ற காய்கறி லாரி கவிழ்ந்து ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். கல்கூடப்பட்டி அருகே நேரிட்ட விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் நெல்மூட்டை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் தேவதானம் பகுதியில் இயங்கும் மதுபான பாரில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். தேவதானம் பகுதியில் செயல்படும் பார் ஒன்றில் சஞ்சீவி நகரை சேர்ந்த கருகுவேல் தனது நண்பருடன் மது அருந்து கொண்டிருந்த போது அருகில் மது அருந்து கொண்டிருந்தவர்களுடன் மோதல் ஏற்பட்டது. இதில் கருகுவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் பெண் போலீஸ் ஏட்டை அரிவாளால் வெட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரியும் கூடலூர் KK நகரைச் சேர்ந்த அம்பிகா நீதிமன்ற பணிகளை முடித்துவிட்டு ஊருக்கு செல்வதற்காக அரசமரம் பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தார். அப்போது பாதை பிரச்சனையில் குபேந்திரன் என்பவர் அரிவாளால் வெட்டியுள்ளார். திருவண்ணாமலை கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளூர் விவசாயிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி செங்கோட்டை பயணிகள் ரயிலில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நெருக்கடிக்கு உள்ளாவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நெல்லை MP ராபர்ட் ப்ரூஸ் ரயிலில் ஏறி ஆய்வு செய்தார். அப்போது பயணிகள் ரயிலில் 16 பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது 12 பெட்டிகளாக குறைக்கப்பட்டதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். வீட்டுப்பாடம் செய்து வராத மாணவியை 400 முறை தோப்புக்கரணம் போட வைத்த அரசு பள்ளி ஆசிரியைக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை அருகே மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை சித்ரா தண்டனை கொடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவியின் தாய் பாண்டிசெல்வி புகார் அளித்தார். இதனை விசாரித்த ஆணையம் ஆசிரியை சித்ரா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பட்டப்பகலில் 4 பேர் கொண்ட கும்பல் வழக்கறிஞரை தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகமாச்சத்திரம் நடுபஜாரில் 10 பேர் கொண்ட கும்பல் பேசிக் கொண்டிருந்த போது கடன் விவகாரம் தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டதில் 4 பேர் கொண்ட கும்பல் வழக்கறிஞர் சதீஷை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியுள்ளது. கரூர் அமராவதி ஆற்றில் குளித்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. பெரிய ஆண்டாங்கோவில் பகுதியில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகில் 3 பள்ளி மாணவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது 2 சிறுவர்கள் புதை மணலில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். காஞ்சிபுரத்தில் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி சுகாதார ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் குடிநீர் வியாபாரம் செய்ய தடையில்லா சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த போது மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பிரகாஷ் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். விழுப்புரம் அருகே பட்டா மாறுதலுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் உள்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். நரையூரை சேர்ந்த இன்பராஜ் பட்டா மாறுதல் தொடர்பாக வலவனூர் நில அளவையர் ஸ்டாலினை அணுகிய போது அவர் 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பைக்கும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் தந்தை மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த ஜெயபிரகாஷும் அவரது மகளும் சொந்த வேலைக்காக வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வேடப்பாளையம் அருகே வந்த கனரக லாரி பைக் மீது நேருக்கு நேர் மோதியது.
ஈரோடு மாவட்டம் காதக்கிணறு பகுதியில் செயல்படும் தனியார் பால் நிறுவனத்தின் முன்பாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 24 மணி நேரமும் இயங்கும் இந்த பால் நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் தூசி மற்றும் துர்நாற்றத்தால் காதக்கிணறு, செம்மன்குளியப்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. திருப்பூர் அரசு மருத்துவமனையின் 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மேற்கு வங்க இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளாவிற்கு சென்று கொண்டிருந்த விகாஷ் பர்வன் என்ற இளைஞர் ரயிலிலிருந்து குதித்ததால் படுகாயமடைந்தார். இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் யாருக்கும் தெரியாமல் வெளியேற முயன்றபோது கீழே விழுந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மனைவியை மின்சாரம் பாய்ச்சி கொல்ல முயன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். காட்பாடி எல்ஜி புதுரை சேர்ந்த முருகன் தனது மனைவி அன்பழகி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் முருகன் வீட்டின் இரும்பு கதவில் மின்வயரை பொருத்தி மனைவியை கொலை செய்ய முயன்றுள்ளார். திருச்சி மாவட்டம் தாழக்குடி ஊராட்சியில் சீரான மின்சாரம் வழங்கவில்லை என கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குறைந்த மின்னழுத்தத்தில் மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதன் காரணமாக வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதாகி வருவதாக தெரிவித்தனர். கிராமப்புற பெண்கள் அதிக அளவில் போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற வேண்டும் என யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 125வது இடத்தை பிடித்த மாணவி கூறினார். கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சரவணன் மகள் சரண்யா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் உதவிகரமான இருந்ததாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் அரியநாச்சி அம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாமல் திமிரிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெண்ணாடத்தில் போலி விஏஓ அடையாள அட்டை வைத்திருந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். பொன்னேரி கிராமத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் விஏஓ பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அவரது தந்தையின் அடையாள அட்டையை பயன்படுத்தி போலியாக அடையாள அட்டையை உருவாக்கி பயன்படுத்தி வந்துள்ளார். அதனை தயாரித்து கொடுத்த டிஜிட்டல் கடை நடத்தி வரும் பாரதி என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் மேடுச்சந்தூரில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற இருவரின் சிசிடிவி காட்சி வெளியானது. வேடச்சந்தூர் கோகுலம் நகரைச் சேர்ந்த கோமதி தனது வீட்டின் அருகே சாலையில் நடந்து சென்றபோது பட்டப்பகலில் இந்த வழிப்பறி சம்பவம் நடந்துள்ளது. ஈரோட்டில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்றதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பவானி அருகே ஜீவா நகர் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனை நடந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் சரவணன் என்பவர் வீட்டில் இருந்து 8,56,000 ரூபாய், 3 செல்போன்கள் மற்றும் 65 வெள்ளை துண்டு சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து 1 கிலோ 7 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மேலும் 1 கூடை தக்காளி 100 முதல் 120 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே விட்டுவிட்டதால் தக்காளி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ஷெனாய் நகரில் உள்ள அண்ணா நகர் மண்டல அலுவலகத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரிய உதவி மையத்தை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதில் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக காலவரையற்ற வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாய பயிர்களுக்கு டோக்கன் வழங்குவதில் தாமதம் செய்வதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டோக்கனுக்காக 3 நாட்களுக்கு மேல் கூட காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை வியாசர்பாடியில் நண்பரின் கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக கஞ்சா போதையில் பட்டா கத்தியுடன் சுற்றித் திரிந்த 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வியாசர்பாடியில் கொலை செய்யப்பட்ட ராஜு என்பவரின் கூட்டாளிகள் பழிவாங்குவதற்காக எம்கேபி நகரில் சுற்றித் திரிந்தனர். தென்காசி
தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை அடுத்த செல்லப்பிள்ளையார் குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பான இருதரப்பு மோதலில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 27ஆம் தேதி மாதவன் என்ற நபர் மீன்பிடிக்க சென்றபோது அவரை மீன்பிடிக்க அனுமதிக்காமல் சிவஞானபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் பிரச்சினை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட சென்சஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வைத்தீஸ்வரன் கோவிலை சேர்ந்த கதிரவன் என்பவர் வீட்டில் தனியாக இருந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2019ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் உடல்நலக்குறைவால் நடக்க முடியாமல் தனியார் தோட்டத்தில் நிற்கும் ஆண் காட்டு யானைக்கு மருத்துவக் குழுவினர் 2வது நாளாக தீவிர சிகிச்சை அளித்தனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி கூத்தாமண்டி பகுதிக்குள் நுழைந்த யானைகளை வனத்துறையினர் விரட்டிய போது ஒரு ஆண் யானை மட்டும் செல்லாமல் நின்றுவிட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்தின் பின்புறத்தில் மற்றொரு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. பன்னாரியில் இருந்து பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் பின்புறத்தில் கொத்தமங்கலம் அருகே புஞ்சை புளியம்பட்டி நோக்கி சென்ற மற்றொரு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்தானது. இதில் பேருந்தில் இருந்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நரிக்குறவரை விடுவிக்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் மனு அளித்தனர். சித்தாத்தூரில் வீடு கட்டும் வேலைக்காக வந்திருந்த தஞ்சாவூர் முனியம்பட்டியை சேர்ந்த முருகேசன் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் தாலிச்செயின் பறித்ததாக போலீசார் பொய் வழக்கு பதிந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் மின் இணைப்பு வழங்க விவசாயியிடம் 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வணிக ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இருதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் பூந்தோட்ட மின் இணைப்பு பெற தெற்கு உதவி பொறியாளர் அலுவலகத்தின் வணிக ஆய்வாளர் தனபாலனை அணுகியுள்ளார். அப்போது அவர் லஞ்சம் கேட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் அருகே குட்கா போதைப் பொருட்களை பைக்கில் கொண்டு சென்ற 2 பேரை கைது செய்த போலீசார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நத்தம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக பைக்கில் வந்த 2 நபர்கள் பிடிபட்டனர். சிப்காட்டிற்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட்டிற்கு நிலம் எடுப்பது தொடர்பாக மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் அருகே 8வது முறையாக கர்ப்பமான பெண் மருத்துவமனைக்கு வர மறுத்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று பிரசவம் பார்த்தனர். கூட்டாத்துப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி செந்தில்குமார் மனைவி சண்முகப்பிரியாவுக்கு 6 குழந்தைகள் உள்ள நிலையில் கொரோனா காலகட்டத்தில் 7வது குழந்தை இறந்ததாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் நகராட்சிக்கு கடந்த 1 வருடத்திற்கு மேலாக ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கீழப்புலியூர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை கடந்த ஆண்டு அதிகாரிகள் பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. உளுந்தூர்பேட்டையில் சாலையோரத்தில் ஆதார் அட்டைகள் கொட்டப்பட்டிருந்ததை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு அருகே சாலையின் ஓரமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட பதிவு தபால்கள், ஆதார் அட்டைகள், வங்கியிலிருந்து அனுப்பப்பட்ட பல்வேறு வகையான பதிவு தபால்கள் கிடந்தன. திருப்பூரில் இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தை நம்பி ஃபவுண்டைன் லைட் ஆர்டர் செய்வதற்கு வெறும் 30 ரூபாய் மதிப்பிலான நைட் லைட் அனுப்பி ஆன்லைன் நிறுவனம் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விஜயாபுரத்தை சேர்ந்த ஜான்சன் ஆன்லைன் மூலமாக 799 ரூபாய்க்கு செயற்கை நீரூற்று லைட் ஆர்டர் செய்த நிலையில் வெறும் 30 ரூபாய் மதிப்பிலான நைட் லைட் வந்திருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தார். தூத்துக்குடியில் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சரித்திர பதிவேடு குற்றவாளி தென்குமரனுக்கு ஆதரவாக ஊரக துணை கண்காணிப்பாளர் தன் மீது பொய் வழக்கு போட்டு பழிவாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சி மையத்தின் சார்பாக பெண் காவலர்களுக்கான 3ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. பேரிடர் காலங்களில் தண்ணீரில் சிக்கி தவிக்கும் பொதுமக்களை காப்பாற்றுவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி
தேனி மாவட்டம் மாத்தூர் ஏரியில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சார்பில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுமார் 14 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தி மாலா தலைமையில் மாணவிகள் சீர் செய்து மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் BSc தனியார் பள்ளி மாணவ மாணவியர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். நாடுகளின் பெயர்களை ஆங்கில எழுத்துகளின் தலைகள் வரிசையாக 20 வினாடிகளில் ஒப்புவித்து விஸ்வா என்ற 1ஆம் வகுப்பு மாணவியும், ஹிந்தி எண்களை 1 முதல் 100 வரை 31 வினாடிகளில் ஒப்புவித்து நிகிதா ஸ்ரீ என்ற 2ஆம் வகுப்பு மாணவியும் சாதனை படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெரங்கலத்தூரில் கள்ளக்காதலனுடன் சென்ற மனைவியிடமிருந்து குழந்தைகளை மீட்டுத்தர கோரி கணவர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார். RMK நகரை சேர்ந்த ராஜா மனைவி சத்யாவுக்கு ஆலந்தூரில் உள்ள அவரது தாயார் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் பரத் என்பவருக்கு தகாத உறவு இருந்து வந்த நிலையில் இருவரும் தலைமறைவாகினர். ஆதம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமானம் நடைபெறும் இடத்திலிருந்து இரும்பு கம்பியை திருடியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏரிக்கரை சாலையில் பணி நடைபெற்று வரும் நிலையில் இரும்பு கம்பியை மீன்பாடி வண்டியில் ஏற்ற முயன்ற துரைமுருகன், சரத்குமார், துரை பார்த்திபன் ஆகிய 4 பேரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் அருகே 2வதாக பிறந்த பெண் சிசுவை கொலை செய்து வீட்டின் அருகே புதைத்த கொடூர தாயை போலீசார் கைது செய்தனர். அங்கன்வாடி பணியாளர் மூலம் குழந்தை கொலை செய்யப்பட்டது தெரிய வரவே குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்து மீண்டும் புதைக்கப்பட்டது. கணவர் குடும்பத்தினருக்கு பயந்து பெண் குழந்தையை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சென்னை அயனாவரத்தில் வேலை செய்த வீட்டில் நகைகளை திருடிய 2 பெண்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 19 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் அயனாவரத்தைச் சேர்ந்த உமா அளித்த புகாரின் பேரில் அவரது வீட்டில் பணிபுரிந்த சந்தியா மற்றும் ராதிகா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தண்டவாளத்தில் இறந்து கிடந்த இளைஞரின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவருக்கு வேறு சிலருக்கும் தகராறு இருந்து வந்த நிலையில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக கூறி ஆலங்காயம் வாணியம்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் கல்குவாரி லாரி மோதிய விபத்தில் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாப்பம்மாள் தனது வீட்டில் அருகே உள்ள கடைக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது அவர் மீது லாரி மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் முத்தபுரம் கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் வழிபாடு மட்டுமல்லாது பொங்கல் வைக்கவும் அனுமதி கோரி பட்டியல் சமூகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டியல் சமூக மக்கள் வழிபாடு நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் கடந்த 10 ஆண்டுகளாக கோவில் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டிற்குள் புகுந்த பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். மேனகா நகர் பகுதியில் கிருஷ்ணராஜ் என்பவர் புதிதாக கட்டி வரும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகளின் அடியில் நல்ல பாம்பு புகுந்திருந்தது. இந்திய நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் தேசிய பாதுகாப்பு குழுவின் கூட்டம் இன்று நடைபெறும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அனைத்து படைகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வென்றது. முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 191 ரன்களும் ஜிம்பாப்வே அணி 273 ரன்களும் அடித்திருந்தன. இரண்டாவது இன்னிங்ஸ் வங்கதேச அணி 255 ரன்களுக்குள் ஆட்டமிழந்தது. இதனால் 176 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய ஜிம்பாப்வே 7 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற சம்பவம் இதயத்தை நொறுக்குவதாகவும் கோபத்தை தூண்டுவதாகவும் இருப்பதாக நடிகர் விஜய் தேவரகொண்டா தெரிவித்தார். பாதுகாப்பு படை என்று கூறிக்கொண்டு சுற்றுலா பயணிகளை சுடுவது துப்பாக்கிகளின் பின்னால் ஒளிந்திருக்கும் முட்டாள்தனமான தீவிரவாதிகளின் மிகவும் கோழைத்தனமான செயல் என கண்டனம் தெரிவித்தார். அயோத்தி படத்தை பார்த்து மாற்றம் நிகழ்ந்தது போல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கிடைத்தால் மகிழ்ச்சிதான் என நடிகர் சசிகுமார் கூறினார். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், நல்ல படங்கள் கிடைத்தால் 70 வயது முதியவராக கூட நடிப்பேன் என்றார்.
பிரபல மல்யுத்த வீரர் ஜான் சீனா அமெரிக்க அதிபராக நடித்திருக்கும் ஹெட் ஆஃப் ஸ்டேட் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திற்கு வரும் ஆபத்தை அந்த நாடுகளின் தலைவர்கள் இணைந்து காப்பாற்றும் விதமாக படம் உருவாகியுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி திரைக்கு வரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகை பிரியங்கா சோப்ரா நடித்துள்ளார். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்தின் டீசர் வெளியானது. 20th செஞ்சுரி பாக்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் நவம்பர் 7ஆம் தேதி திரைக்கு வருகிறது. ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவாகியிருக்கும் படத்தின் முக்கிய வேடத்தில் எலே ஃபானிங் நடித்துள்ளார். இந்த படம் பிரெடேட்டர் வரிசை படங்களில் 7வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனஸ்டே வெப் சீரிஸின் 2வது சீசன் ட்ரெய்லர் வெளியானது. 8 எபிசோடுகளை கொண்ட சீசன் 2 பகுதிகளாக நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் வெளியிடப்படுகிறது. முதல் 4 எபிசோடுகள் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் அடுத்த 4 எபிசோடுகள் செப்டம்பர் 3ஆம் தேதியும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது உடல்நிலை குறித்து தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என நடிகை பவித்ரா லட்சுமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது தாம் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் அதனால் உடல் எடை குறைந்து மெலிந்த தோற்றத்தில் இருப்பதாகவும் பவித்ரா லட்சுமி கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கொண்டரசம்பாளையம் கிராமத்தில் சுமார் 200 பேர் பங்கேற்ற வள்ளிக்கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மௌனானந்தர் கும்மிக்கலை குழுவினர் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடி நடனமாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பட்டணம் பள்ளத்து கருப்பனார் கோவில் திருவிழாவில் ஏராளமான ஆடுகளை பலி கொடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்த சுவாமிக்கு பல தானிய பூஜை, பொங்கல் பூஜை மற்றும் பலா பூஜை நடத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சி பகுதியில் உள்ள தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு, நவல்பூர், சீனிவாசன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக 5 தேர்கள் பவனி வந்த நிலையில் ஜாதி மத இன பாகுபாடின்றி ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று செபஸ்தியாரை வழிபட்டு சென்றனர். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட தனது ஹண்டர் 350 பைக்கை வரும் 26ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்கிறது. இந்த பைக்கின் விலை பழைய மாடலை விட சற்று அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. தற்போது உள்ள மாடல் 1,50,000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் புதிய பைக்கின் விலை 25,000 ரூபாய் கூடுதலாக இருக்கும் என தெரிகிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இந்தியர் கைது செய்யப்பட்டார். கடந்த பிப்ரவரியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த 20 வயதான ரஜித் என்ற இளைஞர் 28 வயது பெண் ஊழியரை கழிப்பறைக்குள் தள்ளி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். 54 பேர் காயமடைந்தனர். இதில் 6 குழந்தைகளும் அடங்குவர். வியாழக்கிழமை அதிகாலை ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் சில இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.